கொத்து கொத்தாக தற்கொலை செய்யக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள், இஸ்ரேலை தாக்க உத்தரவிட்டிருக்கக்கூடிய லெபனான் பிரதமர், கேரி பேக்குகளில் எடுத்து செல்லக்கூடிய பலஸ்தீன மக்களுடைய சடலங்கள், இது எல்லாத்துக்கும் மேல சூடான்ல இப்ப வெடிச்சிருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரம், இப்படி காசாவ செய்தி மட்டும் இல்லாம பல சர்வதேச செய்திகளை இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சகோதரர் ஆலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. ஆனா இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகும் பணைய கைதிகள் பரிமாறக்கூடிய இந்த நேரத்திலுமே திரும்பவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு தீவிர தாக்குதலுக்கான உத்தரவுலாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. உண்மையில காசாவோட களத்துல என்ன நடக்குதுண்ணே? அதாவது இவங்க போர் நிறுத்தம்னு சொல்றாங்க இல்ல, இவங்க சொல்ற இந்த அம்சத்தெல்லாம் வெளியில போய் சொன்னாங்கன்னா சிரிப்பாங்க. போர் நிறுத்தம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த அக்டோபர் 10 இருந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் 120 முறை தாக்குதல் நடத்தியிருக்கா ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு. போர் நிறுத்ததுக்கு அப்புறம் இப்ப ட்ரம்ப் ஆசியாவினுடைய மாநாட்டை முடிச்சுட்டு தென்கொரியாவில் பேச முடிச்சுட்டு அவர் பிளைட்ல ஏற போறாரு. நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க, போர் நிறுத்தம் இன்னைக்கு கசாவுல இருக்கான்னு சொல்லி. இருக்குங்கிறாரு. 120 முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, போர் நிறுத்தம் இருக்குன்னு ஒரு சொல்றாங்கன்னா இதை எப்படி பார்ப்பாங்க உலகம்? இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்களா இல்லையா? அதை விட உச்சபட்ச நிலை இந்த நிலை. இவ்வளவு ஒரு மோசடியான ஒரு நிலையை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு. போர் நிறுத்தம் என்று சொன்னா கூட நம்மளே பார்த்தோம், அக்டோபர் 13, 15 தேதிகள்ல தொடராக வாடி காசாவில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மஞ்சக்கோடுன்னு வச்சிருக்காங்க. அந்த மஞ்சக்கோடை யாரு தாண்டாங்க, எவர் தாண்டாங்க, அந்த மஞ்சக்கோடுக்கான அளவுகோல் என்ன எதுவுமே தெரியாது. மீறி போனவங்கள பல பேரை கொண்டிருக்கிறான். இதுல பாத்தீங்கன்னா இத ஒரு போர் நிறுத்தம் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தத்துக்கு அவங்களே ஒரு வரைவிலக்கணம் வச்சு, அவங்களே ஒரு சருத்து வச்சுக்கிறாங்க, வரைவிலக்கணம் வச்சுக்கிட்டு நாங்க எங்களுடைய பணைய கைதிகளை நீ உடனே அனுப்பலன்னு சொன்னா நான் உடனே என்ன பண்ணுவோம்னா தாக்குதல் நடத்துவோம். கான் யூனிஸ்ல நீ எங்களுடைய இஸ்ரேலிய வீரரை உன்னை கொண்டுட்டீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டா சொல்றான். அட பாவிகளா, நீ எவ்வளவு பேரடா கொண்டீங்க? இன்னைக்கு நீ அங்க இஸ்ரேல்ல வச்சிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மக்களுடைய அந்த உடல்கள் இருக்குல்ல, இறந்து போன உடல்கள், அவருடைய உடல்களை பல பேருடைய உடல்களை நீ கோரப்படுத்திருக்க, அவங்களை கண்ணை நோண்டி இருக்க, கையை கட்டி வச்சிருக்கிற. மனுஷன் ஒரு சாதாரண நிலையில இருந்து கடைபிடிச்சு அந்த கட்டையால் அவுத்து விடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம செயல்பட்டுட்டு எங்க ஆளுகளை நீ 15 பேர் உடல் இருக்கு உடனே நீ அனுப்பணும். ஒரு ஆள் எப்படி சுட்டிருக்கலாம்? ஒரு ஆளுக்கு இப்படி பேசுறேன்னா நீ இப்ப இந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட 104 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 40 குழந்தைகள், 20 பெண்கள், 63,527 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 1,70,000 பேர் ஊனமாக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன மைத்துக்கு உனக்கு கலட்டணும் அப்படின்னு நமக்கு பேச வருது இல்ல. இந்த சடலங்கள் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேரி பேக்ல சடலங்கள் மொத்தமா கொடுத்ததா ஒரு செய்திகள் வருது. ஆமா, இது நீங்க பரவாயில்ல, அது பார்த்தவொன்னே இதை விட நம்மளால இதை கூட என்ன சொல்லுவாங்க, அது எங்க மக்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளவு ஃப்ராட் பசங்க, அவ்வளவு மோசடி பேர் இல்லைங்க. அது ஒரு மோசடிக்கு ஒரு உதாரணம் காட்டினா நம்ம யார சொல்ல இஸ்ரேல் தான் சொல்ல முடியும். இப்ப சங்கின்னு சொன்னா யார சொல்லுவாங்க? அண்ணாமலைய, எச் ராஜாவை, இப்படி ஆளுகள் நம்ம சொல்லுவோம். கிறுக்குத்தனமா பேசினாவே நம்மளுக்கு தெரியும் அது இவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரிதான் இந்த மோசடிக்கு முன் உதாரணமே இவங்க தான். பாருங்க, பல பகுதியில் இன்னும் மக்கள் போகல, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்படி போன ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா காசாவினுடைய தெற்கு, அதாவது கான் யூனிஸுடைய தெற்கு பகுதி மாதிரி தெரியுது. அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. எப்ப இறந்தாங்க டேட் தெரியல, என்னைக்கு இறந்து போனாங்க தெரியல. ஆனா 13 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய சடலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பையில போட்டு, சும்மா ஒரு கோணி பை இருக்குல்ல, ஒரு கோணி பையில போட்டு எடுத்துட்டு போனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. 13 பேர் சடலமோ? 13. அது எச்சங்கள், சடலங்கள் சொல்றாங்க, எச்சங்கள். அது இன்னும் சொல்ல போனா அது நீங்க எச்சங்கள் கூட இல்ல, எலும்பு தான் இருக்கு. யாரு குடும்பம் இவங்க எதுவுமே தெரியல. இவ்வளவு பெரிய கொடூரத்தை செஞ்சுட்டு யாழ் ஒரு ஆள் சுத்துட்டான், எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னா இப்ப நம்மளும் ஒரு அளவுக்கு தானே பேசுவாங்க. என்னடா இவன் இவ்வளவு கேவலமா பேச, நீ எவ்வளவு பேரடா சாடிச்சுட்டு இருக்க? 15 பேர் 15 போயிருக்கிறத பத்தி நீ பேசல. அங்க 10,000க்கு மேற்பட்டவங்க 15 போயிருக்காங்களே. இவன் போட்ட குண்டு, இன்னும் வெடிக்காம இருக்க குண்டு 66,000 டன் இருக்கான் உள்ள, இன்னும் வெடிக்காத குண்டுகள். அதுல வெடிச்சு இறந்து போன எத்தனை தெரியுங்களா? அக்டோபர் 13 எடுத்து செக் பண்ணிக்கலாம் யாராவது டவுட்டா இருந்தா. அப்படி அக்டோபர் 13 இருந்து இப்போ வரைக்கும் அந்த வெடிக்காத குண்டு வெடிச்சு 57 பேர் இறந்து போயிருக்கிறாங்க.
அதாவது சுத்தப்படுத்தும் போது அப்படியே வெடிக்க தெரியாதுங்க, தெரியும், எல்லாம் தெரியுமா, பசங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு கூட நீங்க ஒரு வீடியோ பார்க்கலாம், அல் ஜசீரால போட்டுருக்காங்க, பெரிய ஒரு ஏகோனை அதை ஒரு பெரியவர் போய் காலில் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார். தெரியல அவங்களுக்கு பயமறியா மக்களா மாறிட்டாங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க போய் காலில் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு போர் நிறுத்தன்னு இந்த உலகத்துல ஒண்ணு சொல்றாங்கல்ல, நீதி நேர்மை நியாயம் ஜனநாயகம் இவங்க ஒரு வரையறை வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு எதுவுமே இல்லை. அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. கேவலமா நடந்துக்கிட்டு நீ என்கிட்ட சரிசமா நடந்துக்கன்னு எதிர்பார்க்கிற இந்த நிலை இருக்குல்ல, இதை வந்து எப்படி என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு நிலையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இப்போ இஸ்ரேலுமே ஒரு பதட்டமான ஒரு சூழல், அதாவது நெத்தன்யாவுடைய போட்டோ வச்சு ஃப்ராடுன்னு சொல்றது, அங்க ஒரு கொடிகள் எரிக்கக்கூடிய சம்பவங்கள், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா நெத்தன்யா வந்து தொடர்ந்து அங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா இந்த சடலங்கள் இருக்குல்ல, ஹாஸ்டேஜுடைய சடலங்கள் இருக்கனால அந்த சடலங்களை உலக கைப்பற்றி கூடும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சந்திக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா நெத்தன்யாவுக்கு ஏற்கனவே அவர் மேல வந்து இந்த வழக்கு இருக்குது, அவர் வந்து ஊழல் வழக்கு இருக்கு. அந்த ஊழல் வழக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? ட்ரம்ப். அவர் விசாரிக்க கூடாது, அப்புறமே விசாரிக்கலாம். விசாரணை கூப்பிட்ட உடனே நெத்தன்யாஹூ என்ன சொல்றானா, இப்ப நாடு முக்கியமான சூழ்நிலை இருக்கு, இப்ப விசாரணைக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு அழுத்தம் இருக்குது. அது இல்லாம மக்கள் இன்னைக்கு அந்த ஹாஸ்டேஜினுடைய அந்த பிரேதங்களை கேட்டு அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில அந்த தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலம்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் போராடுறாங்க. எதனாலனா கட்டாய ராணுவ சேர்ப்பு அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு, அவங்களை சேர்த்துக்கணும் கட்டாயம். அதை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. அவங்க வச்சிருக்க ஒரு நீதிமன்றம், உலகத்திலே இல்லாத நீதிமன்றம், கேவல மன்றம்னு வைங்களா, அதுக்கு பேரு கேவல மன்றம்னு வைக்கணும். அந்த கேவல மன்றத்துல உன்னை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டனால இந்த 2 லட்சம் பேர் போராடி அவங்க கொந்தளிச்சு போய் அவங்க என்ன பண்றாங்களா, அவங்களும் யோக்கியெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுடைய கொடியை எரிக்கிறாங்க. இப்படியான ஒரு நிலை, பயங்கரமான அழுத்தமான நிலை. ஒரு பக்கம் ட்ரம்ப் உனக்கு உலக நாடுகள்லாம் உனக்கு எதிராக ஒண்ணு தாண்டி இருக்காங்க, பாத்துக்க கரெக்டா இருந்துக்க அப்படிங்கிற ஒரு நிலை. இதுக்கெல்லாம் ஹமாஸ் ஈராக்களும் தண்ணி காட்டுறாங்க அவங்களுக்கு. இப்ப பார்த்தோன்னா இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாய் இது நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமா, எப்படிப்பா நீ கேட்கலாம் அப்படின்னு நீங்க யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, அப்ப 10,000 பேர் புகஞ்சு போனாங்கல்ல, 95 குழந்தைகளை தலையை சுட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கப்பா. இது நம்ம நல்ல மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கமெண்ட்ஸ்ல பாருங்களேன், இந்த மேப்படியாங்க தான் அந்த கேள்வி கேட்பாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், உனக்கு தண்ணி காட்டுறது நல்லதான்டான்னு சொல்றேன். இல்ல என்ன செஞ்சாங்க ஹமாஸ் என்ன செஞ்சாங்கன்னா, இறந்து போன ஒரு சடலத்தை கொண்டு வச்சுட்டு அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, அந்த ஜேசிபியை வச்சு மண்ணெல்லாம் வச்சு மூடி செஞ்சிலுவை சங்கத்தை கூட்டிட்டு போய் இதான் அந்த சடலம் காட்ட. அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க திறந்து பார்த்துட்டு இதான் எடுத்துட்டு போனோம்னா செக் பண்ணி இல்ல என்ன எப்படி நீங்க பேசலாம், எப்படி செய்யலாம், செஞ்சு சடலம் யாரோட சடலம் அது யாருன்னு தெரியல பொதுவா ஏதோ ஒரு, ஆனா அது வந்து ஹாஸ்டேஜ் உடைய சடலம் அவங்க கொடுத்துருக்காங்க. அவனுக்கு கொந்தளிக்கிற கத்துற, எவ்வளவு பேரை நீங்க கொண்டிருப்பீங்கடா, ஒண்ணுமே தெரியாத 15 வயசு பையனை இப்ப மேற்கு கரையில சுட்டு கொண்டிருக்கிறீங்களே. அப்ப நான் நல்லா நடக்கணும், நீ எப்படி வேணாலும் நடப்பங்கிறது என்ன, நான் முட்டாளா? அப்படித்தானே வரும். 10,000 மக்கள் போஞ்சு போயிருங்க, அதை பத்தி பேச மாட்டேன்னா உன்ட்ட நான் அப்படியே இருக்கணுமா? உனக்கு உன்ன மாதிரி ஆளுகிட்ட தண்ணி காட்டுறது தப்பே கிடையாது. இதை செஞ்சோம், அதை வீடியோ எடுத்து போட்டு பார்த்தையா இதனாலதான் நாங்க அடிக்க போறோம்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை செய்யறாங்க. இதோட சேர்த்து இன்னொரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க லெபனானுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. லெபனான்ல 27 நவம்பர் 2024 போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு. பல முறை தாக்குதல் லெபனான்ல. எந்த அளவுக்குன்னா, இந்த பேஜர் அட்டாக் நம்ம பேசிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா, அதுல பேஜர் அட்டாக் ஆகி ஒருத்தர் கண்ணு போயிருச்சு, எதுவுமே இல்லாம பாவம் அவர் இருக்கிறாரு. அவருக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு வந்தார் கார்ல, அவரை கொண்டுட்டாங்க. இப்படி பல பேரை தாக்க நடத்தோன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்களுடைய ராணுவத்துக்கு உத்தரவு போட்டாரு, இனிமேல் பொறுக்க முடியாது, இனிமேல் இஸ்ரேலுடைய ராணுவத்தை எதிர்த்து அடிங்க அப்படின்னு சொல்லி அதை போட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனை போகுதுங்களா, நெத்தன்யாக்கு இன்னொரு பெரிய தலைவலிய ஒபார் காசிம்னு இருக்காரு. இவர் யாருன்னு சொன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பி, இடதுசாரி, ஹட்டாஸ் அவங்களுடைய கட்சி பேரு. அவர் இன்னைக்கு ஒரு தகவல் தர்றாரு. ஜனவரி 2024 இருந்து ஜூலை 2025 வரைக்கும் இஸ்ரேலிய வீரர்கள், மகா வீரர்கள், நாங்கெல்லாம் சட்டத்தை பேடுறோம்னு சொல்றாங்கல்ல, அவங்க 279 முறை சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்களாம். எதனால? மன அழுத்தம் தாங்க முடியல. ஒரு ரிசர்வ் படை என்ன சொல்றாங்கன்னா, டே தேவையில்லாம நீ வீட்டெல்லாம் எரிக்க சொல்ற அப்பாவி மக்களை அப்படின்னு ஒரு சாரார் போடுறாங்க. ஒருத்தர் மன அழுத்தம் தாங்க முடியல. போருக்குள்ள எவ்வளவு நேரம் நிப்ப, எவ்வளவு நேரம் அடியை தாங்குவ. அந்த மக்கள் போராதது புனித பூமி, எங்களுக்கு எங்களுடைய மண்ணு, அவங்களுக்கு ஒரு சுதந்திர போராட்டம். அவங்க அப்படி வீர தீரமா போராடி இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, தான் குடும்பத்தையே விட்டாலும் பரவாயில்ல,
யாருமே இல்லாட்டி பரவாயில்ல, இறைவனுடைய துணை இருக்கு அப்படின்னு போராடுறாங்க. தியாகத்தை எதிர்பார்த்து அவங்க போராடுறாங்க. இவங்க எப்படின்னா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய இஸ்ரேலுடைய வீரர்களுடைய மனநிலை இருக்கு. இதுவும் நெத்தன்யாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குது. சரிண்ணா, இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது, ஏன்னா காசாவுடைய களத்துல இருக்கக்கூடிய செய்திகளை அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சொல்லிதான் வெளியில வருது. ஆனா அந்த பத்திரிகையாளர்கள் சூடான் மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனையிலேயும் சூடான் மக்களை பத்தி சிந்திக்கிறாங்களே, அது என்ன நடக்குது? நாங்க அதாவது நீங்க சொன்னதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தான் சொல்லணும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம குடும்பத்தை இழந்து தான் கூட இருந்த 279 பத்திரிகையாளர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு கூட பாருங்க சூடான்ல பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைய அங்க இருக்கக்கூடிய போட்டோவை போட்டு அவங்களுக்கும் நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசக்கூடிய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். சாதாரண நாள்கள்ல இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் எவ்வளவு விஷயங்களை பேசினாங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாக்குற நேயர்கள் பாருங்க, எத்தனை டைம்ல ஆப்கானிஸ்தான் காசாவுக்காக பேசியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு டைம் நம்ம பேசணும், எல்லையை திறந்து விடுங்கள் நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்ப 2023 டிசம்பர் வாக்குல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் தான் துன்பத்துக்கு மத்தியில கூட இன்னொரு மக்கள் கஷ்டப்படுறாங்க. சூடான்ல பிரச்சனை நடக்குது. சூடான்ல வந்து ராணுவ படை SAF RSF ரெண்டு, இந்த RSFங்கிறது தான் இன்னைக்கு பல மக்களை கொண்டு குவிக்கிறாங்க. அவங்க யாரு? RSF யாரு? RSFங்கிறது சூடானுடைய துணை ராணுவ படை. 2003 அப்ப இருந்த அதிபர் உமருங்கிறவர் உருவாக்குறாரு. ஜன்ஜாவிட்னு அதுக்கு பேரு. அவர் என்ன பண்றாரு, பழங்குடி மக்களா வச்சு தான் ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக துணை ராணுவ படைன்னு உருவாக்குறாரு. 2017 1 லட்சம் பேர் அதுல சேர்த்து RSFன்னு அதுக்கு பேரை மாத்துறாரு. இதுக்கிடையில இந்த 2003 இருந்து 2017க்குள்ள 3 லட்சம் பேரை கொல்றாங்க. இவங்க எல்லாம் உள்நாட்டு சண்டை. இது சொல்றதுக்கு இன்னும் உண்மையை சொல்லி ஆகணும். பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா நம்ம இந்த இடத்துல பின்பற்ற வேண்டிய முக்கியமான செய்தி. உலகத்துக்காக சண்டை போட்டு நீங்க வாழ்க்கையால வெட்டி கொள்வீங்க நான் பயப்படுறேன்னு சொன்னாங்கல்ல, அது அப்படியே வெளிப்படையா சூடான்ல நீங்க பார்க்கலாம். ஆட்சியை காப்பாத்திக்கணும் இப்படி ஒரு வேலையை செய்யறாரு. ஆனா 2016 இவர் உருவாக்கின RSF இவருக்கு எதிராக செயல்பட்டு SAF ராணுவத்தினுடைய தலைமை பீடம், அது துணை ராணுவம், SAFக்கு ஆதரவு கொடுத்து இவருடைய ஆட்சியை கவிழ்த்துறாங்க. கவிழ்த்ததுக்கு அப்புறம் SAF RSFங்கிறது ஆட்சியுடைய சண்டை. இதுல ஒரு அதிகார சண்டை மட்டும் இல்ல, இதுல கோல்டு இருக்கு. டார்பூர்னு சொல்லி ஒரு மாநிலம், புரிஞ்சா தமிழ்நாடுன்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல எல்பாசிர்னு சொல்லிட்டு ஒரு தலைநகரம் மாநிலம், அதோடைய தலைநகரம் சென்னை மாதிரி. அந்த எல்பாசிர்ல அதிகமா தங்கம் இருக்குது. அதை முதல்ல யாருடைய கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா SAF கட்டுப்பாடுல இருந்துச்சு. அந்த நாட்டினுடைய ராணுவத்தினுடைய முதன்மை ராணுவத்தை கட்டுப்பாடுல இருந்துச்சு. இது RSF இன்னைக்கு பிடிக்க போறாங்க. 26ஆம் தேதி, இந்த மாசம் 26ஆம் தேதி பிடிக்கிறாங்க. பிடிக்கிறப்பதான் அரபுகள் ஏன் இப்போ அதையும் நான் சொல்லிடுறேன் பின்னாடி. கூவாட்டுங்கிற ஒரு அமைப்பை பத்தி நான் சொல்றேன். அரபுகள் அல்லாத மக்களை எல்லாம் பார்க்குற எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறாங்க. அசிங்கமா பலரை துன்புறுத்துறாங்க, பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, 16 வயசு பெண்களை கொள்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல, மகப்பேறு ஹாஸ்பிட்டல்ல 480 பேரை ஒரே இடத்துல சுட்டு கொள்றாங்க. இந்த சண்டை தான், நீ ஆடுறதா நான் ஆடுறதா. இந்த குவாட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி நிற்குது. யார் தெரியுமா குவாட் பின்னாடி இருக்கிறது? அமெரிக்கா, எகிப்து, சவுதி அரேபியா, அரபு ஐக்கிய எமிரேட்ஸ். இவங்க தான் RSFக்கு எப்படி வழி நடத்தணும், உனக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பிரிச்சு கொடுக்கறதா. பின்னாடினா ஊக்குவிக்கல, நான் உனக்கு வழி திட்டம் போட்டு தரோம், நாட்டே 2ஆ பிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது. தலைநகர் வந்து கார்ட்டூம் 2ஆ பிரிய போய், இப்போ சூடான் 2ஆ பிரிய நிலைமையில் இருக்குது. அதை நோக்கி தான் இன்னைக்கு சூடான் போயிட்டு இருக்கு. பல மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. பலர் தாவிலான்னு சொல்லுவாங்க ஒரு பகுதிக்கு 43 கிலோமீட்டர் சப்பலை கூட புடுங்கிட்டு அனுப்புறாங்க. ஐநா அவங்களை நீ கண்டிக்கிறாங்க. 43 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காங்க பல மக்கள். அப்படி போய் மண்ணில் விழுந்து இறந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிய போட்டோவை தான் காசாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் பகிர்ந்து இவங்களுக்காக நான் குரல் கொடுப்போம். இதை தான் நம்ம பார்க்குறோம், இதை தான் எதிர்பார்க்குறோம். இதை தான் இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வீரம், அவங்களுடைய போராட்டம், இதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் காசாவுடைய செய்திகள் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பல விஷயங்களை தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.